வணக்கம். த நம்பர் ஒன் வார் கார்ப்பரேட்டுகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போட்டி யார் முதலாம் இடத்தை பிடிப்பார்கள் என்று. அடானியை தடுத்து நிறுத்த முடியுமா? அம்பானியை தடுத்து நிறுத்த முடியுமா? இவர்களை பார்த்து கேள்வி கேட்க முடியுமா? பிரைம் மினிஸ்டர் மோடி பதவியேற்ற நாளில் இருந்தே இந்த இரண்டு கார்ப்பரேட் குடும்பங்களுடைய வருமானம் எந்த அளவில் உயர்ந்திருக்கிறது என்று நாம் அனைவருக்குமே தெரியும். அடானியை பற்றி பார்லிமெண்டில் நீங்க பேசினாலே போதும் உங்களுடைய பதவி கூட போய்விடும். ராகுல் காந்திக்கு அப்படித்தான் நடந்தது. அடானியை பற்றி நீங்க பார்த்தீர்கள்னா, எந்த தொழிலில் அவர் கையை வைத்தாலும் அந்த இடத்தில் நான் தான் முதலாம் இடத்தை பிடிக்க வேண்டும் என்கிற ஒரு வெறி. அல்ல, நான் அந்த பிசினஸ்லேயே இறங்க மாட்டேன். அதே போன்றுதான் அம்பானி உட்பட. இன்னைக்கு அடானியை யாராவது தடுத்து நிறுத்த முடியுமா என்று நீங்க பார்த்தீர்கள்னா, அம்பானியை யாராவது கேள்வி கேட்க முடியுமா என்று நீங்க பார்த்தீர்கள்னா, இந்தியாவில் யாராலையுமே செய்ய முடியாது என்கிற அந்த விஷயத்தை நீங்க உணர்ந்திருப்பீர்கள். 5000 கோடி ரூபாய் செலவில் தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்யும் போது ஒட்டுமொத்த பொலிட்டிக்கல் சர்க்கிளே அந்த திருமண விழாவில் கலந்து கொண்டது. ஒட்டுமொத்த மீடியா ஹவுசஸ்களே அந்த திருமண விழாவை லைவ் டெலிகாஸ்ட் போட்டு காட்டிக் கொண்டார்கள். 5000 கோடி ரூபாய் செலவு எப்படி செய்தீர்கள், அதை பற்றி யாருமே பேசக்கூடவில்லை. ஆனால் அது அம்பானி வீட்டு கல்யாணம். 3 ஆண்டுகளுக்கு முன்பு அடானி என்கிற பெயர் சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில் யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு த கிரேட் சிமெண்ட் வார் என்கிற இந்த விஷயத்தை பற்றி நீங்க பார்க்க வேண்டும். சிமெண்ட் எதற்காக? வீடுகளை கட்டுவதற்கு, கட்டுமான பணிக்காக உபயோகப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். பிரிட்ஜ், ஏர்போர்ட், ரயில்வே நெட்வொர்க் எதுவாக இருந்தாலும், குடிசையாக இருந்தால் கூட ஒரு மூட்டை சிமெண்ட் தேவைப்படுகிறது. இந்த இண்டஸ்ட்ரியில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு யாருக்குமே தெரியாத ஒரு பெயர் தான் அடானி. இன்னைக்கு 2வது இடத்தை பிடித்து விட்டார். அடுத்த 2 ஆண்டுகளில் முதலாம் இடத்தை பிடிப்பதற்கான அனைத்து திட்டத்தையும் தீட்டிவிட்டார் அடானி. அப்போ அனைத்துமே அடானி கையில் போய்விட்டால், அனைத்துமே அம்பானி கையில் போய்விட்டால் உங்களுக்கு என்ன நஷ்டம், உங்களுக்கு என்ன லாபம் என்று நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீ சிமெண்டாக இருக்கட்டும், ஜேகே சிமெண்டாக இருக்கட்டும், இது போன்ற பல்வேறு சிமெண்ட்களை தோற்கடித்து 2வது இடத்தை எப்படி பிடித்தார் அடானி? அப்போ முதலாம் இடத்தில் யார் இருக்கிறார்? அல்ட்ரா டெக் சிமெண்டோட உரிமையாளரான குமார் மங்கலம் பிர்லா. 1957ஆம் ஆண்டு முதல் ஃபேக்டரியை தொடங்கி இன்னைக்கு நம்பர் 1 உயர்ந்திருக்கக்கூடிய இந்த காலத்தை நீங்க பார்த்தீர்கள், 67 ஆண்டுகள். ஆனால் அடானி வெறும் 5 வருடத்தில் நம்பர் 1 பொசிஷனை நான் அடைந்து விடுவேன் என்கிற அந்த திட்டத்தை எப்படி போட்டிருக்கிறார். த கிரேட் சிமெண்ட் வாரை பற்றி நீங்க இன்னும் ஆழமாக பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். ஒரு சில கேள்விகளுடன் இதை நான் தொடங்குகிறேன். How did Adani suddenly get interested in cement industry? திடீர் என்று எதற்காக அடானி சிமெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள் வருகிறார்? How did he reach a number 2 position in the last 3 years? எப்படி 3 ஆண்டுகளுக்குள் 2வது இடத்தை பிடித்தார் அடானி? What are the plans to reach number 1? முதலாம் இடத்தை பிடிப்பதற்காக அடானி கையில் வைத்திருக்கக்கூடிய திட்டம் என்ன? How he can overtake ஆதித்ய பிர்லா குரூப்? எப்படி ஆதித்ய பிர்லா குரூப் நம்பர் 1 இடத்தில் இருக்கக்கூடிய ஆதித்ய பிர்லா குரூப்பை எப்படி ஓவர்டேக் செய்ய போகிறார்? How will Birla save his number 1 position? நம்பர் 1 பொசிஷனை தக்க வைப்பதற்காக பிர்லாவும் ஒரு திட்டத்தை தீட்டியிருப்பார் இல்லையா? அது என்ன? What will happen with small companies? சின்ன கம்பெனிஸ்கள், சின்ன இண்டஸ்ட்ரி ஃபேக்டரிஸ்கள், அவர்களுக்கு என்ன நடக்கும்? அவர்கள் தன்னுடைய பிஸ்னஸை காப்பாற்ற முடியுமா என்கிற மிக முக்கியமான கேள்வியுடன் இந்த பதிவை நான் தொடங்குகிறேன். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால், எங்களுடைய ரிசர்ச் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து கீழே ஒரு கமெண்ட் போட்டு விடுங்கள், லைக் போட்டு விடுங்கள். எப்படி ஒரு மொனோபொலி இண்டஸ்ட்ரியை நோக்கி இந்த நாட்டு நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஜியோ, ஏர்டெல் எப்படி இந்த நாட்டை தன் சுண்டு விரலில் நடத்தி வர பார்க்கிறார்கள். ஒட்டுமொத்த டெலிகாம் இண்டஸ்ட்ரி அவர்கள் கையில் போய் சிக்கிவிட்டதோ அதே போன்று சிமெண்ட் இண்டஸ்ட்ரியும் அவர்கள் கையில் போய் சிக்கிவிட்டால், ஒரு பக்கம் பிர்லா குரூப், இன்னொரு பக்கம் அடானி குரூப், என்ன நடக்கும்? உங்களுக்கு என்ன நஷ்டம் என்று நீங்க பார்க்க வேண்டும். காமன் மேன் இதுல இருந்து என்ன இழக்கப் போகிறார்கள்? இதை ஒவ்வொன்றாக நீங்க புரிந்து கொள்ளுங்கள். 3 ஆண்டுகளுக்கு முன்பு அடானி சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில் எந்த விதமான பிசினஸையும் தொடங்கவில்லை. அடானி இந்த முடிவை எடுத்த உடனேயே அவர் மனதில் வந்த ஒரு விஷயம்,
நான் நிலத்தை வாங்குவேன், நிலத்தை வாங்கிட்டு கம்பெனி ரெடி பண்ணுவேன், இண்டஸ்ட்ரீஸ் ரெடி பண்ணுவேன், ஃபேக்ட்ரிஸ்களை கட்டுவேன். இதுக்கெல்லாம் எத்தனையோ ஆண்டுகள் முடிந்துவிடும். 67 ஆண்டுகள் ஆதித்ய பிர்லா குரூப்பிற்கு பிடித்திருக்கிறது. என்னிடம் அவ்வளோ நேரம் கிடையாது, பணம் இருக்கு. அதனால என்ன செய்கிறார்? சின்ன சின்ன கம்பெனிகள், சிமெண்ட் கம்பெனிகளை உடனடியாக வாங்குவதற்கான திட்டத்தை போடுகிறார். அந்த தருணத்தில் தான் அவர் 8339 கோடி ரூபாய் கொடுத்து அம்புஜா சிமெண்ட் மற்றும் ஏசிசி சிமெண்ட்டை விலை கொடுத்து வாங்குகிறார். இந்த 2 கம்பெனிகளையுமே வாங்கிய அடுத்த நிமிடமே அவர் 2வது இடத்தை அடைந்திருக்கிறார். ஆனால் இது போதுமா? நிச்சயமாக கிடையாது. அடானி மற்றும் அம்பானி இந்த 2 கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய பிளானே இதுதான். நம்பர் 1 பொசிஷனில் நாங்கள் தான் இருக்க வேண்டும், அந்த இடத்துடைய மொனோபலி எங்கள் கையில் வர வேண்டும் என்கிற இந்த ஆக்ஷன் பிளான். சங்கி சிமெண்ட், குஜராத்தை சார்ந்த சங்கி சிமெண்ட்டை ஆகஸ்ட் 2023ஆம் ஆண்டு எக்வயர் செய்கிறார் 5000 கோடி ரூபாய் கொடுத்து. மை ஹோம் என்கிற இன்னொரு கம்பெனி இருக்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனி, ஒரு 413 கோடி ரூபாய் கொடுத்து அந்த கம்பெனியும் வாங்கிவிடுகிறார்கள். ஜூன் மாதத்தில் சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கம்பெனியான பென்னா சிமெண்ட், ஹைதராபாத் பேஸ்ட் இந்த கம்பெனி 10,422 கோடி ரூபாயை கொடுத்து அந்த கம்பெனியும் வாங்கிவிடுகிறார்கள். இந்த அனைத்தையுமே வாங்கியதற்கு பின்பு என்ன நடக்கிறது? 85 மில்லியன் டன் பர் இயர் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு மிகப்பெரிய சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் ஜாயிண்டாக அடானி தன்னை உருவாக்குகிறார். 8,50,00,000 டன் ஒரு வருடத்திற்கான ப்ரொடக்ஷன். இந்த இடத்தில் நம்பர் 2வை ஏற்கனவே நான் அடைந்து விட்டேன். அடுத்த பிளான் நம்பர் 1 எப்படி ஆகுது? இப்ப யார் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறார் என்று நீங்க பார்த்தீர்கள்னா குமார் மங்கலம் பிர்லா வித் கெப்பாசிட்டி ஆஃப் 140 மில்லியன் டன், அதாவது 14 கோடி மில்லியன் டன் பர் இயர் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு மிகப்பெரிய சிமெண்ட் ஜாயிண்ட். இந்த இடத்தில் எதற்காக அடானி இன்ட்ரெஸ்ட் காட்டுகிறார், எதற்காக சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில் நுழைகிறார் என்று நீங்க பார்க்கும்போது, இந்தியாவில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் பவர், இந்தியா ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக் பவராக, பொருளாதார பவராக வளர்ந்து வருகிறது. அப்போ என்ன நடக்கும்? ஹைவேஸ் கட்டப்படும், பிரிட்ஜஸ்களை கட்டுவார்கள், போர்ட்களை கட்டுவார்கள், ஏர்போர்ட்ஸ்களை கட்டுவார்கள். இன்னும் சொல்ல போனால் இப்போ இந்த பட்ஜெட்டில் அரசாங்கம் அறிவித்த விஷயம் 1 கோடி வீடுகள் நகரங்களில், 2 கோடி வீடுகள் கிராமங்கள், அதாவது மொத்தம் 3 கோடி வீடுகளை அரசாங்கமே கட்ட முன் வந்திருக்கிறது. இதை தாண்டி பிரைவேட் பில்டர்ஸ்கள், அவர்களுடைய புதிய புதிய ப்ராஜெக்ட்ஸ்கள், இது எல்லாமே இருக்கிறது. அரசாங்கம் இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கிய தொகை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விஷயங்களுக்காக 11,11,000 கோடி ரூபாய். அப்போ ஒரு மிக பெரிய பணம் இன்வால்வ் ஆகியிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள்னா, என்னெல்லாம் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக தேவைப்படுகிறதோ அனைத்திலுமே ஏற்கனவே அடானி இருக்கிறார். அது போர்ட்டாக இருக்கட்டும், ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், அல்ல பவர் செக்டராக இருக்கட்டும். அப்போ ஏன் சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடாது? நிச்சயமாக நான் சிமெண்ட் இண்டஸ்ட்ரியிலும் வருவேன் என்கிற இந்த விஷயம். 2வது பாயிண்ட், ரா மெட்டீரியல். சிமெண்ட் தயாரிப்பதற்காக என்னெல்லாம் தேவையோ அனைத்திலும் 70% ஏற்கனவே அடானி கையில் இருக்கிறது, ஸ்டாக் இருக்கிறது. மிக முக்கியமாக நீங்க பார்த்தீர்கள்னா லைம் ஸ்டோன், சிமெண்ட் தயாரிப்பதற்காக லைம் ஸ்டோன் தேவைப்படுகிறது. லைம் ஸ்டோனுடைய கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட 100 கோடி டன் ஏற்கனவே அடானி ரிசர்வில் வைத்திருக்கிறார். அடுத்த ஐட்டம் ஃப்ளை ஆஷ். இதுவும் ஒரு லாங் டேர்ம் பிளான் வைத்திருக்கிறார். எப்பவுமே அவருக்கு அந்த ஃப்ளை ஆஷ் குறைபாடே இருக்காது. 3வதாக நீங்க பார்த்தீர்கள்னா பவர், மின்சாரம். அதுவும் அடானி கையில் இருக்கிறது, அவர் கையில் அந்த பவர் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிறது. இப்போ சமீபத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா உத்தரப்பிரதேசத்தில் NHPCயுடன் கைகோர்த்து 1200 மெகாவாட்ஸ் சோலார் பார்க் ப்ராஜெக்டில் 797 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் செய்திருக்கிறார் அடானி. அப்போ அங்கிருந்தும் உங்களுக்கு மின்சாரம் கிடைத்துவிடும். இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா இந்த பிளான்ட் வழியாக 6 ரூபாய் பர் யூனிட் எந்த செலவு ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸ்களுக்கு வந்து கொண்டிருந்ததோ அது அடானி நிறுவனம் கையில் வந்த உடனேயே 3.5 ரூபாய், அதாவது 3 ரூபாய் 50 பைசாவாக குறைந்துவிடும். 50% குறைவாக அவருக்கு மின்சாரம் கிடைக்கும். ஃப்ளை ஆஷ் அவர் கையில் இருக்கிறது, லைம்ஸ்டோன் கையில் இருக்கிறது, பவர் கையில் இருக்கிறது. இதை தாண்டி லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட், போர்ட் அடானி கையில் இருக்கு, ஏர்போர்ட் அடானி கையில் இருக்கு. கடல் வழியாக எந்த நாட்டிற்கு வேணாலும் இதற்கு மேல் பொருட்களை அனுப்பலாம், குறைந்த விலையில். மற்ற எந்த இண்டஸ்ட்ரியிலும் இந்த மாதிரியான ஃபெசிலிட்டி கிடையாது.
அப்போ சிமெண்ட் தயாரிப்பதற்காக 70% ரா மெட்டீரியல் ஏற்கனவே அடானி கையில் இருக்கிறது. இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா பர் டன் ஆபரேட்டிங் இன்கம் 432 ரூபாயாக இருந்தது. அடானி கையில் எடுத்த உடனேயே பர் டன் ஆபரேட்டிங் இன்கம், அவருடைய வருமானம் 3 மடங்கு அதிகரித்து 1225 ரூபாயாக உயர்ந்து விட்டது. வருமானம் 3 times what others used to make. இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா இதுலயே இன்னொரு விஷயத்தை நீங்க பார்க்க வேண்டும். அதாவது ஒன்று, அடானி தன்னுடைய விலையை குறைத்து விடுவார், அதுல இருந்து மக்களுக்கு லாபம் போய் சேரும். ஆனால் அந்த மக்கள் லாபத்தை பார்ப்பார்கள், மற்ற இண்டஸ்ட்ரீஸ்கள் அழிந்து போகும். அன்னைக்கு அடானி என்ன விலையை சொல்லுகிறாரோ அந்த விலையை தான் நீங்க கொடுத்து வாங்க வேண்டும். இதே நேரத்தில் நீங்க பார்க்கும்போது அம்புஜா சிமெண்டிடம் இருக்கக்கூடிய அந்த ரிசர்வ் 25,000 கோடி ரூபாய் அவர்களிடம் இருக்கிறது. எந்த விதமான கடன் எல்லாம் கிடையாது. எவ்வளவு பெரிய டீல் என்று நீங்க பாருங்கள். இதை தாண்டி வருடந்தோறும் 5,000 கோடி ரூபாய்க்கான கேஷ் ஃப்ளோ இந்த கம்பெனி வழியாக அடானிக்கு கிடைக்கிறது. அடுத்த 2 வருடத்திற்கான திட்டம் என்ன? 25,000 கோடி ரூபாயை நான் ஒதுக்கிவிட்டேன். நம்பர் 1 நான் அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்கிற அந்த திட்டம். இந்த பதிவில் நீங்க 3 விஷயத்தை கவனமாக பார்க்க வேண்டும். எந்த திட்டத்தை போட்டிருக்கிறார் அடானி நம்பர் 1 பொசிஷனை அடைவதற்காக? இந்த பிளானை தடுத்து நிறுத்துவதற்காக பிர்லா குரூப் என்ன செய்கிறது? அடானியை நிறுத்துவதற்காக என்ன செய்கிறார்கள்? 3வதாக, இந்த போட்டியில் காமன் மேன், சாதாரணமான நபர், நீங்களும் நானும், நாம் எப்படி பாதிக்கப்படுகிறோம் என்று நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அடானியோடைய மாஸ்டர் பிளானை முதலில் பார்த்து விடுங்கள், புரிஞ்சு கொள்ளுங்கள். அடானியிடம் இருக்கக்கூடிய 3 பில்லியன், அதாவது 25,000 கோடி ரூபாய், அதை இந்த இண்டஸ்ட்ரியில் செலுத்த பார்க்கிறார். 2027 ஆண்டு வரை 85 மெட்ரிக் டன் பர் ஆனமாக இருக்கக்கூடிய அடானி சிமெண்ட் ஃபேக்டரிஸ் 2027 ஆண்டுக்குள் 113 மில்லியன் டன் பர் ஆனமாக உயர்ந்து விடுமா. 2028 ஆண்டு வரை 150 மில்லியன் டன் பர் ஆனமாக உயர்ந்து விடும். அதாவது நம்பர் 1 பொசிஷனை நான் பிடித்து விடுவேன் என்று அடானியுடைய இந்த கனவு. இந்த கனவில் அடானி சின்ன கம்பெனியெல்லாம் விலை கொடுத்து வாங்க தொடங்கிவிட்டார். பன்னா சிமெண்டை வாங்கிவிட்டார். குஜராத்தை சார்ந்த சுவராஷ்டிரா சிமெண்ட் என்கிற இந்த ஃபேக்டரி மீது கண் இருக்கிறது அடானிக்கு. ஜெயபிரகாஷ் அசோசியேட்டுடைய இன்னொரு சிமெண்ட் ஃபேக்டரி இருக்கிறது, அதையும் வாங்குறதற்கான திட்டத்தை போட்டுவிட்டார். ஏபிஜி ஷிப்யார்டுடைய ஓனர், அவர் வைத்திருக்கக்கூடிய ஒரு சிமெண்ட் வேத்ராஜ் சிமெண்ட், அதையும் வாங்குவதற்கான திட்டத்தை போட்டுவிட்டார். அடானி சின்ன சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்களை கூட விடாமல் இன்னைக்கு தொடர்ந்து சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடித்து விட்டார். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நீங்க பார்க்க வேண்டும். பன்னா சிமெண்ட் எங்க இருக்கிறது? கடல் கரையில். அதே போன்று சாங்கி இண்டஸ்ட்ரி குஜராத் கட்ச்ல இருக்கு, அதுவும் கடலுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது. இந்த இரண்டுமே சி வழியாக உலக நாடுகளுக்கு எங்க வேணாலும் அடானியால் சிமெண்ட்ஸ்களை சப்ளை செய்யப்படும். அதாவது எக்ஸ்போர்ட் அடானி கையில், இந்தியாவில் இருக்கக்கூடிய சப்ளை அடானி கையில். இந்த ஒட்டுமொத்த விஷயத்திற்கு பின்பு அடானியோட ஐடியா ஒட்டுமொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீதே, டெவலப்மெண்ட் மீதே என்னுடைய ஆதிக்கம் இருக்க வேண்டும் என்று. இப்போ பிர்லா எப்படி அவரை தடுத்து நிறுத்துவார்? அவருடைய பிளான் என்ன? அதையும் நீங்க பார்த்துக் கொள்ளுங்கள். குமாரமங்கலம் பிர்லா, அவரிடம் இருக்கக்கூடிய தற்போதைய கெப்பாசிட்டி 140 மில்லியன் டன் பர் ஆனம். ஒரு இடத்திற்கு 14 கோடி டன்ஸ் அவரால் ப்ரொடியூஸ் செய்ய முடியும். எவ்வளவு நீங்க பார்த்தீர்கள்னா ஒட்டுமொத்த அமெரிக்கா தயாரிக்கக்கூடிய சிமெண்ட் இண்டஸ்ட்ரியிலிருந்து 1.5 மடங்கு அதிகமாக இவர் தனிச்சையாகவே தயாரித்து வருகிறார். ஒட்டுமொத்த யூரோப், ஒரு 20-22 நாடுகள் கொண்ட ஒட்டுமொத்த ஐரோப்பிய பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து சிமெண்ட் மேனுஃபேக்சரிங்ல இருந்து 80% பிர்லா தனியாகவே உற்பத்தி செய்து வருகிறார்கள். அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி. இந்தியாவில் 59 இடங்களில் இவர்களுடைய ஃபேக்டரிஸ்கள் இருக்கிறது. இவர்களிடம் சிமெண்ட் பிளான்ட் இருக்கு, கிரைண்டிங் பிளான்ட் இருக்கிறது, கான்கிரீட் பிளான்ட் இருக்கிறது. இதை தாண்டி 300க்கும் மேற்பட்ட ரெடி மிக்ஸ் கான்கிரீட் பிளான்ட் பிர்லா குரூப்பிடம் இருக்கிறது. இப்போதைக்கு நம்பர் 1, நாளைக்கும் நம்பர் 1 ஆகவே நான் இருக்க வேண்டும் என்கிற அந்த கணக்கு எப்படி போட்டிருக்கிறேன். எப்போ அடானி 140 மில்லியன் மெட்ரிக் டன் ஆக உயர்கிறாரோ அன்னைக்கு நான் 200 மில்லியன் டன் பர் ஆனம் அந்த அளவில் நான் உயர்ந்து விடுவேன் என்கிற அந்த ஐடியா. அதாவது எப்பவுமே அந்த 50-60 மில்லியன் மெட்ரிக் டன் அந்த டிஃபரன்ஸ் இருந்து கொண்டே இருக்க வேண்டும்.
இதை என்னைக்கு நான் விடுகிறேனோ அன்னைக்கே நான் 2வது இடத்தில் நகர்ந்து விடுவேன். இவர் என்ன செய்கிறார்? இவரும் பல்வேறு சின்ன சின்ன கம்பெனிகளை விலை கொடுத்து வாங்க தொடங்கிவிட்டார். ஏற்கனவே நீங்க பார்த்தீர்கள்னா 18 மில்லியன் டன் கெப்பாசிட்டிக்கான பல்வேறு சின்ன பெரிய சிமெண்ட் ஃபேக்டரிஸ்களை வாங்கிவிட்டார். அடுத்த 3 வருடத்தில் 36 மில்லியன் டன் மேனுஃபேக்சரிங்கான சிமெண்ட் ஃபேக்டரிஸ்களை வாங்குவதற்கான பிளானும் போட்டிருக்கிறார்கள். அடானி 25,000 கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கிறார். பிர்லா குரூப் 32,000 கோடி ரூபாயை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒதுக்கியுள்ளார். ஆனால் இந்த இடத்தில் ஒரு சில சிக்கலும் இருக்கிறது. அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். இந்தியா சிமெண்ட் அண்ட் ஸ்ரீனிவாசனுடைய கம்பெனி 15 மில்லியன் டன் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியில் பிர்லா குரூப் 23% ஸ்டேக்கை வாங்கிவிட்டது. கேசூராம் என்கிற கம்பெனி, தமிழ்நாட்டை சார்ந்த கம்பெனி, அதையும் 5,379 கோடி ரூபாயை கொடுத்து வாங்கிவிட்டார்கள். இப்போ பிரச்சனை என்ன? வோடாஃபோன் ஐடியா அது நஷ்டத்தில் போய் கொண்டிருக்கிறது. பல ஆயிரம் கோடி ரூபாய் கடனில் இருக்கிறது. அதனால் இவர்களால் இன்னும் அதிக கடனை வாங்க முடியாது. ஆனால் அடானியை யாராலும் நிறுத்த முடியாது. எவ்வளவு வேணாலும் கடன் கொடுக்கிறதற்கு அரசாங்கம் தயாராக இருக்கிறது. இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் கையில் இருக்கிறார். எதை வேணாலும் அவரால் சாதிக்க முடியும். கடைசியில் உங்களுக்கும் எனக்கும் என்ன நஷ்டம்? சாதாரண மக்கள் எப்படி பாதிக்கப்பட இருக்கிறார்கள் அதையும் நீங்க புரிந்து கொள்ளுங்கள். நம்பர் 1 பொசிஷனில் இருக்கக்கூடிய இந்தியா, அதாவது உலக நாடுகளில் நம்பர் 1 சிமெண்ட் மேனுஃபேக்சரர் சைனா. நம்பர் 2 இந்தியா. இந்தியாவுடைய ஒட்டுமொத்த கெப்பாசிட்டியை நீங்க பார்த்தீர்கள்னா 595 மில்லியன் டன் பர் ஆனம். அதிலிருந்து நேரடியாக 150 டன் இன்னைக்கு ஏற்கனவே பிர்லா குரூப்பில் கையில் இருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவுடைய கெப்பாசிட்டி நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு 5 வருடத்திற்கு முன்பு 120 மில்லியன் டன் அதிகரித்தது. இப்போ நீங்க பார்த்தீர்கள்னா 150 மில்லியன் டன் இன்னும் அதிகரிக்க போகிறது அடுத்த 5 வருடத்தில். இப்போதைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் ஷேரை பாருங்கள். 600 மில்லியன் டன்ல இருந்து 140 150 மில்லியன் டன் ஏற்கனவே பிர்லா குரூப்பில் இருக்கிறது. அதாவது 25% மார்க்கெட் ஷேர் பிர்லா குரூப்பிடம். 85 மில்லியன் மெட்ரிக் டன் அடானியிடம். 2 பேருமே சேர்த்து பாருங்கள் 40% மார்க்கெட் ஷேர் 2 நபர்கள் கையில் இருக்கிறது. அடுத்த 2-3 வருடத்தில் இவர்களுடைய போட்டியில் நீங்க பார்க்கும்போது 60 இருந்து 70% மார்க்கெட் ஷேர் இந்த 2 நபர்கள் கையில் ஷிஃப்ட் ஆகிவிடும். அப்போ என்ன நடக்கும்? எப்படி ஏர்டெல், ஐடியா, வோடாஃபோன் ஒரே மூச்சில் விலையை உயர்த்தினார்களோ அதே போன்று நடக்கும். இன்னைக்கு அந்த போட்டியில் மக்களுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும். அடானி நான் 100 ரூபாய்க்கு ஒரு மூட்டை கொடுப்பேன் என்று கூறுவார். பிர்லா நான் 95 ரூபாய்க்கு கொடுப்பேன் என்று கூறுவார். மறுபடியும் அடானி நான் 90 ரூபாய்க்கு கொடுப்பேன் என்று கூறுவார். ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு கம்பெனி முழுகும், நஷ்டத்தில் போகும். அல்ல இந்த 2 நபர்களுமே கை கோர்த்து விடுவார்கள். நாம் ஃப்ரெண்ட்ஸ் என்று கூறுகிறார்கள். நாளைக்கு நான் 400 ரூபாய் ஒரு மூட்டை என்று கூறும்போது இன்னொருத்தரும் நான் 400 ரூபாய்க்கு கொடுப்பேன் என்று கூறுவார்கள். மக்களிடம் எந்த விதமான வாய்ப்பும் இருக்காது. உதாரணத்திற்கு ஸ்விக்கி, ஜொமேட்டோ எடுத்துக்கொள்ளுங்கள். ஸ்விக்கி தன்னுடைய ஃபீஸில் கொஞ்சமாக விலையேற்றத்தை செய்தார்கள். அடுத்த நிமிடமே நீங்க பார்த்தீர்கள்னா ஜொமேட்டோ நானும் விலையேற்றத்தை நடத்துகிறேன். இப்படித்தானே ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன், ஐடியா செய்தார்கள். அப்போ இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அரசாங்க கையில் கண்ட்ரோல் இல்லாத பட்சத்தில் அனைத்துமே நீங்க தனியார் கையில் கொடுக்கும்போது கொஞ்ச நாட்களுக்கு மக்களுக்கு லாபம் கிடைத்தாலும் லாங் டேர்மில் மக்களை முடக்கக்கூடிய வேலை தான் பார்ப்பார்கள். எப்படி ஒரு காலகட்டத்தில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்த நாட்டை அடிமையாக்கி வந்ததோ அதே போன்று இந்த நாடு மீண்டும் ஒரு முறை இன்னொரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கையில் சிக்கக்கூடாது என்று நான் நம்புகிறேன். அதனால் அரசாங்கத்தின் கையில் கண்ட்ரோல் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள், இந்த நாட்டு அரசாங்கத்தின் பல்வேறு பாலிசிகள் எதற்காக மக்களுக்காக கிடையாது, ஏன் இது போன்ற கார்ப்பரேட்களுக்கு மட்டுமே இருக்கிறது என்று நினைக்கக்கூடிய நபர்கள் தன்னுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து விடுங்கள். நன்றி, வணக்கம். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.